அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 19, 2025 வைகாசி 5ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். பிறரின் பாராட்டுக்களுக்காக உழைக்காமல் நாம் செய்யும் வேலையை சரிவர செய்தோம் என்ற மனநிறைவுக்காக உழையுங்கள். வாழ்வில் வெற்றி நிச்சயம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு திங்கட்கிழமைனாலே நம்ம தொடங்கிய நாள் முதல் ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசிப்பது, சுவாசிப்பது, இது வழக்கமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் கடந்த சில மாதங்களாக நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற ஐயா திரு லேனா தமிழ்வாணன் அவங்க எழுதின அந்த புத்தகத்தை, அந்த நேரத்தை நம்ம எப்படி கையாள வேண்டும், நேரத்தை எப்படி சேமிக்க வேண்டும் அப்படிங்கிறத கடந்த சில மாதங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் இந்த புத்தகம் நிறைவுக்கு வரும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நம்ம இப்போ அந்த புத்தகத்துக்குள்ளே நுழையலாம். கடந்த வாரம் ஆம் இல்லை அப்படிங்கிற கேள்வி பதிலாக நம்மளுக்கு அமைந்திருந்தது. உங்கள் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும். நான் நிறைய பேர்களோட ஆன்சரை செக் பண்ணேன். கூடுமான வரை எல்லாருமே இல்லை அப்படிங்கிற அந்த பதில் தான் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அதில் சரிபாதிலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன், இது அந்த கேள்வி புரியாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்போது அந்த கேள்விகள் மீண்டும் வேண்டுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு சில சகோதர சகோதரிகள் மட்டும் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு நான் நேற்றைக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன். ஸோ இப்போது நம்ம புத்தகத்தோடைய அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். இந்த அத்தியாயம் நமக்கு, அதாவது டைகர் கிளப்பில் உள்ளவங்களுக்கு அதிமுக்கியமான அத்தியாயம். என்ன அப்படின்னா, தலைப்பை கேளுங்களேன். உடல் நலத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். உடல் நலத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய, பயணிக்கக்கூடிய, நித்தம் பயிற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக உடல் நலத்திற்கென்று நேரம் ஒதுக்குகிறார்கள். மனதிற்கு, புத்திக்கு, உடலுக்குன்னு நம்ம சொல்லுவோம். இருப்பினும் வெளி உலகுக்கு தெரியும் வண்ணமாக நாம் சொல்ல வருவது, உடல் நலத்திற்கு நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள் டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைகர்களும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் தலைப்பு, உடல் நலத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். இந்த தொடரை படித்து கொண்டிருக்கும் ஒரு வாசகி என்னிடம் இதை பற்றி ஒரு மனவிழாவின் போது பேசினார். இதை அவர் தொடராக எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறார் ஏதோ ஒரு வாரப்பத்திரிகையில். அதில் அந்த தொடரை வாசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வாசகி, புத்தகங்களை வாசிப்பவர்கள் அல்லது எழுத்தாளர்களை பின்தொடர்பவர்கள்
அல்லது புத்தகங்களை நேசிப்பவர்கள், இவர்களை வந்து வாசகர்கள், வாசகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வாசகி அவர்கிட்ட வந்து ஒரு திருமண விழாவில் போய் பேசியிருக்கிறாங்க. நேரத்தை சேமிக்கிறது எப்படிங்கிறதை பற்றி எழுதிட்டு வர்றீங்க. நானும் விடாமல் படிக்கிறேன். ஆனால் என் பிரச்சனையே வேறு. நேரத்தை சேமிக்கிறது எப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதிட்டு வர்றீங்க. நானும் விடாமல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய பிரச்சனையே வேறு. இது நிறைய பேருக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட நேரம் எனக்கு இருக்குது. எனக்கு நிறைய நேரம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. இதை நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இடத்துல நிச்சயமாக இந்த மாதிரியான நபர்களும் உண்டு. நேரம் அவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. என்னை போன்றவர்களுக்கு ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு அந்த வாசகி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நேரத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஓகே தான். என்னிடத்தில் நேரம் அதிகமாக இருக்கே, அப்போது அதற்கு ஒரு வழி தாங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிப்பதற்கு அனுமதி கிடைக்குமா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆசிரியர் சொல்கிறார், வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஏதேனும் சம்பாதிப்பதற்கு உங்கள் வீட்டில் அனுமதி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். கண்ணியமாகவும் கௌரவமாகவும் மாதம் மாதம் ஒரு சிறிய தொகையை சம்பாதிக்க நம்மால் முடியும். அதாவது வீட்டிலிருந்தே சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஏமாற்று வேலை அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஆசிரியர் இந்த இடத்துல சொல்கிறாரு, மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் மாதம் மாதம் ஒரு சிறிய தொகையை சம்பாதிக்கக்கூடிய வழிகள் எல்லாம் இருக்கிறது, நம்மால் முடியும். அது மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னதை போல் வீட்டில் எந்த ஒரு பொருளையும் தேடும்படி வைத்து கொள்ளாமல் வீடு சுத்தமாக இருக்கிறது என்று பலரும் மெச்சும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ஆசிரியர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நேரத்தை வீடை வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு தேடவே கூடாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக வச்சுக்கணும். பிறர் பாராட்டும்படியாக, மெச்சும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லம் இனிய இல்லம் என்று குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழும்படி பார்த்து கொள்ளுங்கள். சூழ்நிலை அனுமதித்தால் பகுதி நேர வேலைக்கு செல்வது பற்றி கூட யோசிக்கலாம். ஏதேனும் மாதர் சங்கத்தில் சேர்ந்து பொது சேவை செய்வது பற்றி கூட யோசிக்கலாம். அதாவது இல்லம் இனிய இல்லம் அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் மகிழும்படி பார்த்து கொள்ளணும். அப்படி உங்களுக்கு நேரம் இருக்கா? அப்போ குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் எப்படி நம்ம வந்து மகிழ்வாக வைத்துக்கொள்வது அப்படின்னு அவர்களுக்கு பிடித்ததை செய்வது, அவர்களுக்கு வேண்டியதை செய்வது, அவர்களோடு பேசுவது, அவர்களோடு பொழுதை கழிப்பது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது குடும்பம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரியும் சூழ்நிலை அனுமதித்தால் பகுதி நேர வேலை, இன்றைக்கி வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கிது. ஸோ இந்த பகுதி நேர வேலையை கூட நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம். இல்லைன்னா அவர் இந்த இடத்துல வாசகிக்கு சொன்னதுனால மாதர் சங்கம் அப்படின்னு சொல்கிறார். விமன்ஸ் கிளப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா? அந்த மாதிரியான கிளப்புகளில், அசோசியேஷன்ஸில் நீங்கள் இணைந்து கொண்டு பொது சேவை செய்வதை பற்றி கூட நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி நிறைய சங்கங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த சங்கங்களில் செயல்படுபவர்களெல்லாம் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அதில் நிறைய சேவை தான் செய்வாங்க. அவரவர்கள் தேவைக்கு செய்வதெல்லாம் சில பல சங்கங்கள் இருக்கும். ஆனால் பொதுமக்களுடைய தேவைக்கு அந்த சேவைக்கு செய்வது பொது சேவை. இது கூட நீங்கள் யோசிக்கலாம். சமூக சேவை நிறுவனங்களுக்கு சென்று சில மணி நேரம் அவர்களுக்காக செலவழிக்கலாம். கணவர் பிள்ளைகளுக்கு அலுவலக பாட விஷயங்களில் ஏதேனும் உங்களால் உதவ முடியுமா என்று கேட்டு பாருங்கள். இப்போது நீங்கள் மாதர் சங்கம், சமூக சேவை அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் உங்களுடைய பொது சேவைக்காக நேரத்தை நீங்கள் செலவழிக்கலாம்.
உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அலுவலகம் சம்மந்தப்பட்டது அல்லது அவர்களுடைய பள்ளி சம்மந்தப்பட்ட பாட விஷயங்கள் சம்மந்தப்பட்டதில் ஏதேனும் உங்களால் உதவ முடியும் என்றால் நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். நான் இதை செய்யலாமா அப்படின்னு அவர்களிடத்தில் கேட்டு பாருங்க. வீட்டை சுற்றி எவரேனும் படிக்காத ஜனங்கள் இருந்தால் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதி கொடுப்பது, ஃபாரங்கள் பூர்த்தி செய்வது போன்றவற்றை கூட செய்து கொடுக்கலாம். அதாவது நமக்கு வீட்டுக்காரர்களை படிக்காதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதேனும் உதவணும்னா அவங்களுக்கு ஏதேனும் எழுதி அதாவது அந்த அப்போது இவர் நான் ஏற்கனவே சொன்னது போல் புத்தகம் வெளிவந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். அப்போ வந்து இந்த கடிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இருந்த காலம். ஸோ அப்போது கடிதங்கள் எழுத முடியாது. நிறைய பேருக்கு கடிதங்கள் வந்து படிக்க தெரியாது. படிப்பறிவு அப்படிங்கிறது குறைவாக இருந்த காலகட்டம். இன்னும் கூட தள்ளி போயிடலாம், 30 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். அப்போது கடிதங்கள் எழுதி கொடுப்பது, ஃபாரங்கள் அப்படின்னு எழுதியிருக்கார். ஃபாரம் அப்படின்னு, அதாவது ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா. இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேங்க்கில் உள்ள சலான் ஃபில் பண்ண கூட நீங்கள் பேங்குக்கெலாம் போனீங்க அப்படின்னா அங்கே உள்ள பெரியவங்க யாராவது வந்தவங்க வாடிக்கையாளராக வரக்கூடியவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது. அப்போ அவர்கள் வந்து யாரேனும் படித்தவர்கள் வருகிறார்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நம்மளாம் போனோம்னா நிச்சயமாக ஒரு 2 நபர்கள் கொடுப்பாங்க, இதை ஃபில் பண்ணித்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏடிஎம்மில் பணம் எடுப்பது கூட சில பேருக்கு தெரியாத அளவுக்கு அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது இல்லாதவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான உதவி செய்யலாம். படிப்பதற்கு நிறைய நேரம் ஒதுக்குங்கள். ஸோ உங்களுக்கு நேரம் நிறைய இருக்குன்னா படிங்க அப்படின்னு சொல்கிறார். படிப்பதற்கு நிறைய நேரம் ஒதுக்குங்கள். தினசரிகள், வார பத்திரிகைகள் என்று நிறைய படியுங்கள். டெய்லி பேப்பர் வருகிறது அல்லவா, அது அல்லது வார பத்திரிகைகள் இவற்றையெல்லாம் நிறைய படியுங்கள். நீங்கள் எந்த நேரத்தில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போது நான்லாம் என்னுடைய அந்த படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்கே இருந்து வளர்த்து கொண்டேன் அப்படின்னா, தினசரி படிப்பது. அதாவது தினசரினா டெய்லி படிக்கிறதில்ல, நியூஸ் பேப்பர் படிப்பது. சிறு வயதில் இருந்தே நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது படிப்பது வழக்கம். அப்போல்லாம் எனக்கு நல்ல நினைவுக்கு இருக்குது. அப்பொழுதெல்லாம் வந்து ஒரு பொருள் ஏதேனும் ஒரு வாழைப்பழம்னே வச்சுக்கிறோமே, ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறது ₹1 இருந்த காலகட்டம் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது. ஆனால் அப்பொழுதே பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் அப்படிங்கிறது அன்றைக்கே ₹3 ₹4 இருந்தது. நான் சொல்வதெல்லாம் வந்து 90s அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். ஸோ ₹3 இருந்த பத்திரிகையை நித்தம் வாங்குவதற்கு எங்கள் அம்மாவிட்ட வந்து நான் கேட்டு அதை மாதமாக சந்தாவாக நாங்கள் செலுத்துவோம். அதாவது மாதத்திற்கு கட்டிடுவோம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஓடிடி இதுகள்லாம் ஃபில் பண்ணுறது நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து பணம் கட்டி வாங்குகிறோம் அல்லவா. அதுபோல் பத்திரிக்கைக்கு இப்போ 30 நாளைக்கு அப்படின்னா ₹90, 31 நாளைக்குனா ₹93 அதை செலுத்திடணும். செலுத்திட்டா நித்தம் நம்ம வீட்டுக்கு வந்து செய்தித்தாள் வரும். அப்போது நான் சிறு வயதில் நான் சொல்வது ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நான் வந்து நித்தம் வந்து செய்தித்தாள் படிப்பதற்கு மாதச்சந்தா கட்டி நித்தம் படிப்பேன். அந்த செய்தி சரியா தவறா அப்பொழுதெல்லாம் இப்படி செய்திகள் வருமானலாம் எனக்கு இப்போ நினைவில் இல்லை. ஆனால் அதை படித்து 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 அதே போல் வாரப்பத்திரிகை இதை பற்றியும் நான் நிறைய சொல்லியிருப்பேன். நான் ஆனந்த விகடன், குமுதம் இந்த 2 பத்திரிகைகளையும் அதுலேயும் ஆனந்த விகடனை தொடர்ந்து படித்த ஒரு வாசகனாக இருந்தேன். தொடர்ந்து படிப்பேன். அது வியாழக்கிழமை வரும். வியாழக்கிழமை எங்கள் வீட்டுக்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தால் கூட நான் வந்து அந்த கடையில் அந்த ரிலீஸ் ஆகும் பொழுதே காலையில் ஒரு 11 மணிக்கு கிடைக்குதுன்னா அப்பயே வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அதற்கு ஒரு வாசகனாக இருந்தேன். இதனுடைய விளைவு அப்படிங்கிறது பெரிய பெரிய புத்தகங்கள் வாசிப்பது அப்படிங்கிறதெல்லாம் எளிதான காரியமாக ஒரு புத்தகத்தை எடுத்தால் அதை வந்து உடனே முடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு புத்தகத்தின் வாசிப்பு திறன் அப்படிங்கிறது அதிகரித்தது. இது எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னா, இப்பொழுது ஆசிரியர் சொல்வது போல் நாம் அந்த பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள், வார பத்திரிகைகள், நாவல்கள் இவைகளெல்லாம் படித்தோம். ஆனால் இன்றைக்கி உள்ள குழந்தைகளிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ஏன் இந்த யூடியூப் அப்படிங்கிறது இவ்வளவு ஹிட் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படியே காதில் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், எனக்கு புரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆனால் அதிலேயே ஏதேனும் ஒரு எழுத்துக்கள் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா யாரும் படிப்பதே இல்லை, படிக்க தெரியல. எழுத்து கூட்டி படிக்கிறார்கள். 10 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் கூட, ஏன் கல்லூரியில் படிப்பவர்கள் கூட எழுத்து கூட்டி படிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவர்களையெல்லாம் மாற்றுவது அப்படிங்கிறது நீங்கள் வந்து அவர்களை அவர்களை வைவதனாலோ அவர்களை வந்து நித்தம் வந்து திட்டுவதனாலோ அதெல்லாம் ஒன்றும் நடந்தேற போவதில்லை. அவர்களுக்குள்ள இன்னும் வந்து மனக்குமுறல் தான் ஏற்படும். ரொம்ப சிம்பிளாக நித்தம் தினசரி பேப்பர் படிக்க வைங்க. டெய்லி நீங்கள் உடனே அதுக்கெல்லாம் செலவழிக்கலாமா? இன்றைக்கும் அந்த பத்திரிகையோட விலை வந்து 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். நான் அதை தான் நினப்பேன் இன்றைக்கெலாம். ஏன்னா விளம்பரத்திலேயே வந்து அவங்க வந்து வருமானத்தை பார்த்துடுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கும் பேப்பரோட விலை அதாக தான் இருக்குது. ஆனால் படிப்பதற்கு நிறைய இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கலாம், நித்தம் படிக்க வைக்கலாம். அதுதான் நேரம் இருப்பவர்கள் தினசரி வார பத்திரிகைகள் என்று நிறைய படியுங்கள். வாழ்க்கை பார்வையையே இந்த படிக்கும் பழக்கம் மாற்றிவிடும். இந்த இடத்துல சொல்லிட்டார் பாருங்களேன், வாழ்க்கை பார்வையையே. வாழ்க்கைங்கிற ஒரு பார்வை, வாழ்க்கைங்கிறது எல்லாருமே எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு கழுகு பார்வை பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கை கீழே இருக்குது, நம்ம மேலே இருந்து பார்க்கணும் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வாறாக கடக்க போகிறது, நடக்க போகிறது அப்படிங்கிறத. அப்போது அந்த படிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை இதை நோக்கித்தான் பயணிக்க போகிறதுன்னு நம்மளால் வந்து யூகிக்க முடியும். ஸோ அதனால் படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது எல்லோரிடத்திலும் வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆசிரியர் வலியுறுத்துகிறார். நானும் வலியுறுத்துகிறேன். நீங்களும் அந்த பழக்கத்தை, நான் அது உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். டைகர் கிளப்பில் பயணிக்கக்கூடிய எல்லாருமே நித்தம் வந்து 2 பக்கங்களாவது படிக்கணும் அப்படின்னு. ஸோ தினசரி வார பத்திரிகைகள் வந்து படிக்க படிக்க சுவாரஸ்யம் இருக்கும். இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த புத்தகம் ஒரே தலைப்பு. இந்த ஒரு தலைப்பையே நம்ம வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தினசரி வார பத்திரிகைகளில் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி, அந்த செய்தி முடிஞ்சதுக்கப்புறம் வேறு வகையான செய்தி, வேறு வகையான நிகழ்வு, வேறு வகையான துணுக்கு, வேறு வகையான விதவிதமாக இருக்கும். அப்போ சுவாரஸ்யம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். சுவாரஸ்யம் அதிகரிக்க அதிகரிக்க படிப்பது அப்படிங்கிறது இன்னும் அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் படிக்க வைங்க. அவர்கள் முதல் நாள் படிக்கும் பொழுதே அதை தவறு, என்ன படிக்கிற, என்ன எழுத்துக்கூட்டி படிக்கிற, என்ன இந்த வார்த்தையை இப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தவறாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க. அவர்களை அப்படியே விட்டு விடுங்கள், படிக்க சொல்லுங்கள். நித்தம் எடுத்து படித்து இன்றைக்கி செய்தியை தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவர்களை நம்ம வந்து தட்டி விட்டோம்னா போதும். நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய படிப்பாளர்களாக, வாசகர்களாக, வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத இந்த புள்ளியில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ படிப்பதற்கு நேரம் நிறைய ஒதுக்கணும். உடல் நலத்திற்கு நேரம் எப்படி ஒதுக்குகிறோமோ, உணவு மற்ற வேலைகளுக்கு எப்படி ஒதுக்குகிறோமோ, அதுபோல் படிப்பதற்கும் நாம் வந்து நேரம் எல்லாருமே ஒதுக்கணும். அதுலேயும் குறிப்பிட்டு இந்த இடத்துல நான் சொல்ல வருவது, குழந்தைகளை நீங்கள் படிக்க வைங்கள். அவர்களுக்கு அதற்கான, அதாவது பாடப்புத்தகங்களை படிக்க வைப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு வாசிக்கக்கூடிய திறன் வளர்ந்து விட்டது, படிக்கக்கூடிய பக்குவம் வந்து விட்டது அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய நபர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். பாடப்புத்தகம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. வாசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவர்களுடைய வாழ்க்கை பார்வையையே மாற்றிவிடும் அப்படிங்கிறத ஆசிரியர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் குறுக்கிடுகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறியிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு நம்மளுக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை வந்து நீங்கள் உணர வேண்டும். நான் ஏன் நித்தம் அதை வந்து உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரொம்ப சிம்பிள், கண்ணை மூடி யோசிங்களேன். நான் ஏன் உங்களுக்கு இதை நித்தம் சொல்லித்தர்றேன்? இவ்வளோதான். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்சிங்கன்னா போதும். விடாப்பிடியாக எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக நான் ஏன் நித்தம் இந்த விஷயத்தை கற்றுத்தருகிறேன்? அவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு யோசிங்க. அவர் ஏன் இதெல்லாம் செய்யணும்? நமக்காக ஏன் அவர் இதெல்லாம் கொடுக்கணும்? அப்படின்ட்டு நீங்கள் யோசித்தாலே நீங்கள் உங்களுக்காக, இப்போது
நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாலே யாரோ ஒரு நபர் அந்த வார்த்தையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னையே அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய நபர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இருப்பினும் சொல்கிறேன், யாரோ ஒரு நபர் நமக்காக உழைக்கும் பொழுது, நமக்காக கொடுக்கும் பொழுது, நாம் ஏன் நமக்காக நமது குடும்பத்திற்காக உழைக்கக்கூடாது? நாம் ஏன் நமக்காக நமது குடும்பத்திற்காக நம்ம நேரம் செலவிடக்கூடாது? நாம் ஏன் நமக்காக நமது குடும்பத்திற்காக நம்ம இதில் பயணிக்கக்கூடாது? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆழ்மனதில் வரும். யாரோ ஒரு நபர் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் பொழுது, யாரோ ஒரு நபர் உங்களுக்காக இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, யாரோ ஒரு நபர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கும் பொழுது, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் ஏன் செய்யக்கூடாது, ஏன் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழும். இந்த கேள்வி எழ ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் எழ ஆரம்பிச்சிடுவீங்க. எழுவது அப்படின்னா தூக்கத்தில் இருந்து மட்டுமல்ல, விழித்திருக்கும் பொழுது கூட சோம்பல் இல்லாமல் எழ வேண்டும் என்றால் இந்த கேள்வியை ஆழமாக கேளுங்க. உங்களுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வி, இவர் ஏன் இதை நமக்கு கொடுக்க வேண்டும், இவருக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. நிச்சயமாக நீங்களும் எழுந்து ஓட ஆரம்பித்து விடுங்க. எனக்கு தேவை அதுதான். என்னுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீண் போய்விடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும், உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும். அது ஒன்று தான் என்னுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். அதை நான் செயல்படுத்தணுன்னா நான் என்னுடைய உழைப்பு அப்படிங்கிறது அது வெற்றிகரமானதாக இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம். உங்களுடைய நோக்கம் நீங்கள் என்னையை ஜெயிக்க வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு பொருள். இப்போது நீங்கள் தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. தண்ணீர் பருகி முடிச்சுட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுங்க. இப்போது கருத்து பதிவிட போயிடும், கமெண்ட் பதிவிட போயிடும். முதல் கேள்வி, தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதுக்கு ஆம் இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லக்கூடாது. உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளையும் கலந்து எழுதணும். நிறைய பேர் நேற்றைக்கு நான் படித்தேன், நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் அற்புதமாக எழுதுங்கள். உங்களுடைய வாழ்க்கையவே அது மாற்றித்தரும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுறேன். ஸோ முதல் கேள்வி, டிஏ ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, இப்போ நான் உங்கள் ஆள் மனதில் ஒரு கேள்வி கேட்க சொன்னேன்ல, இவருக்கு என்ன வந்தது, இவர் ஏன் இதை செய்யணும், இவர் எதற்காக செய்கிறார்? இந்த கேள்விக்கு உங்களுடைய ஆள் மனதில் கேட்கும்போது ஒரு பதில் வந்திருக்கும். அந்த பதிலை இப்போ நான் எழுத சொல்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் உங்கள் மனசில் என்னையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா எழுதுவது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து ஒரு 20 நபர்கள் தான் எழுதுறீங்க. எத்தனையோ 200 நபர்கள் நடந்தால் கூட 20 நபர்கள் தான் எழுதுறீங்க. அந்த 20 நபர்களாவது என்ன என்னை பற்றி எண்ணுகிறீர்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு பட்டியல் வச்சுருக்கேன், யாரெல்லாம் எழுதுறீங்க, யாரெல்லாம் பதில் சொல்கிறீங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர்களுடைய பெயர்களையெல்லாம் தனியாக குறிப்பெடுத்து தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் விஷுவல் பண்ணும்போது அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் என்னை பின்தொடர்பவர்கள். என்னை ஏகலைவன் போல் எங்கோ யாரோ ஒளிந்து நடந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. பதில் சொல்லாமலே இனிய காலை வணக்கம் சொல்கிறதில்ல, இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்கிறதில்ல, பிறரை வாழ்த்துறதில்ல. ஆனால் நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு டைகராக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் செய்யணும், பிறரை வாழ்த்துவதற்கு முனைப்பாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்து 3ஆவதாக நம்ம எழுத சொல்லுவோம் அல்லவா, நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன். அதெல்லாம் எழுதாமல் நீங்கள் எப்படி பயணிக்க முடிகிறது, எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது அப்படின்னு தோணும். சரி, அவர்களை பற்றி நம்ம இவ்வளோ பேச வேணாம். ஸோ எழுதக்கூடிய நபர்கள் என்னை பற்றி இந்த கேள்வி, இவருக்கு என்ன வந்தது, இவர் ஏன் இதை நமக்காக செய்யணும், நமக்காக ஏன் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஆழ்மனதில் கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் வந்திருக்கும். அந்த பதிலை நீங்கள் எழுதுங்க. ஸோ நான் காத்திருக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி எண்ணுகிறீர்கள் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்வதற்கு காத்திருக்கிறேன். இதுதான் 2வது கேள்வி. 3ஆவதாக நம்முடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நீங்கள் ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து நீங்கள் அனுப்பணும், சென்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கமெண்ட் பகுதியில் நீங்கள் இந்த 3ஐயும் எழுதணும்.
ஸோ டிஏ ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் இவருக்கு என்ன வந்தது, இவர் ஏன் நமக்காக நேரம் ஒதுக்கணும், இவர் ஏன் நமக்காக உழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆழ்மன கேள்வியில் என்ன பதில் உங்களுக்கு கிடைத்தது, அது 2வது. 3வதாக நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகன் எழுதணும். இந்த 3ஐயும் நித்தம் செய்பவர்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும், குறிப்பிட்ட அவர்களுடைய குடும்பத்தினர் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ நீடு ஒளி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்கள் அந்த பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தி இப்போ நாம் நமக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருந்தார் அல்லவா, ஒரு வாசகி அவரை ஒரு விழாவில் பார்த்து இந்த கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்விக்கான பதிலாகத்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நேற்றைக்கு எனக்கு ஒரு கேள்வி வந்திருந்தது. அது என்ன கேள்வி அப்படின்னா, நம்மளுடைய சகோதரி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. முதல்ல நான் இந்த கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நான் இந்த கேள்விகள் வந்தாலே அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இப்போது நம்ம நேரடியாக ஒரு இடத்துல பயிற்சி களத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நேரடியாக கேள்விகளை கேட்பாங்க, பதில் சொல்லலாம். அல்லது அவர்களுக்கு சந்தேகம் தோன்றினால் அடுத்த நாள் கேட்க முடியும். ஆனால் நாம் இங்கே ஆன்லைனில் யூடியூப்பில் நான் எங்கோ இருந்து பேச, நீங்கள் எங்கோ இருந்து நடந்து எங்கோ இருந்து கேட்டு நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ளே சில பல சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை நீங்கள் யாரிடத்தில் கேட்பது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தாராளமாக என்னிடத்தில் கேட்கலாம். இல்லை, என்னிடத்தில் நீங்கள் நேரடியாக கேட்க முடியலையா, ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள்ட்ட கேட்கலாம். அவங்க என்னிடத்தில் அந்த கேள்வியை தருவாங்க. நான் பதிலை இங்கே பொதுவில் தான் வைப்பேன். ஏன்னா உங்களுக்குள் தோன்றிய கேள்வி போல் நிறைய பேருக்கு இருக்கலாம், கேட்காமல் கூட இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த பதில் போய் சேரணும் இல்லையா? அந்த கேள்வி என்ன அப்படின்னா, தினம் ஒரு கனி அப்படின்னு நம்ம ஒரு திட்டம் தொடங்கி அந்த திட்டத்தில் நித்தம் நம்ம ஒரு கனி சாப்பிடுகிறோம். அதை புகைப்படம் எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இப்போது இந்த தினம் ஒரு கனி திட்டத்தில் நம்ம நித்தம் ஒரு புகைப்படம் போடுவதனால் என்ன பலன்? இதுதான் அந்த சகோதரி கேட்ட கேள்வி. தினம் ஒரு கனி திட்டத்தில் நித்தம் நம்ம ஒரு புகைப்படம் போடுவதனால் என்ன பலன்? நல்ல கேள்வி. ஏன்னா இது சில பேருக்கு என்ன இது ஒரு கேள்வி அப்படின்னு தோணலாம். ஒரு சிலருக்கு ஆமாம், நாமும் யோசிச்சுக்கிட்டே தானே இருந்தோம், நம்ம நித்தம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்க தோணும். ஸோ இந்த 2 விதமான பதில்களை நான் கேள்விகள் வந்தாலே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு சின்ன சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. இப்போது அந்த சகோதரி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இதுதான், தினம் ஒரு கனி திட்டத்தில் நித்தம் நம்ம ஒரு புகைப்படம் போஸ்ட் பண்ணுறோம், அதனால் என்ன பலன் அப்படி. இப்போது நம்ம சித்திரை 1ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கணும். இன்றைக்கி வைகாசி 4 அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம 34 நாட்களை 35வது நாளில் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம். அப்போது 35 நாட்களாக நம்ம நித்தம் ஒரு கனி சாப்பிடுகிறோம் இல்லையா? இப்போது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் நீங்கள் இன்றைக்கி ஒரு கனி சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். ஆம்னு பதில் சொல்லுவோம், இல்லைன்னு பதில் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆம்னு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு 20 நாட்கள் இருந்துச்சுன்னா, இல்லைன்னு பதில் சொல்லும் பொழுது ஒரு 10 நாட்கள் இருக்கும். ஆனால் தினம் ஒரு கனி அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இணைஞ்சு நம்ம புகைப்படம் பதிவேற்றம் செய்யும் பொழுது, ஆஹா இன்றைக்கி ஒரு புகைப்படம் நம்ம போட்டாக வேண்டுமே அப்படின்னு ஒரு கனி சாப்பிட்டு விடுவோம் இல்லையா? என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போது நீங்கள் நித்தம் ஒரு கனி சாப்பிட வேண்டும்.
அப்போ நிறைய பேர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் புகைப்படம் வந்து விதவிதமாக எடுக்கிறீங்க, மெனக்கெடுறீங்க, நாளைக்கு அதுவே போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு. உடனே நிறைய பேர் வந்து அதை அப்படியே விட்ட மாதிரி, அதாவது விட்டது மாதிரின்னா, அதை வந்து நான் சொல்ல வந்த பதிலை அப்படியே எடுத்துக்கொள்கிறீர்கள். எப்படி அப்படின்னா, அப்போ இனிமேல் அப்படி செஞ்சால் இவருக்கு பிடிக்காது போல. நான் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னனே தவிர, நீங்கள் உங்களுக்கு அலங்காரம் பண்ணி தான் எனக்கு போஸ்ட் பண்ண பிடிக்குது அப்படின்னா, தாராளமாக அலங்காரம் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி நீங்கள் 365 நாளும் இருக்க முயற்சி செய்யுங்க. அதுதான் எனக்கு ஆசை. நான் நித்தம் 8 நடை நடக்கிறேன்னா, நான் நித்தம் நடக்கணும், அவ்வளோதான். நான் நித்தம் நேர்த்தியாக உடை அணிவேன்னா, நித்தம் நீங்கள் நேர்த்தியாக உடை அணியலாம். நீங்கள் என்னென்னா, அந்த மெனக்கெடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யும் பொழுது, ஒரு பயணத்தில் இருக்கிறீங்க, ஆனால் மெனக்கெட முடியல. அப்போது நம்ம புகைப்படம் இப்படி பதிவேற்றலாமான்னா, தாராளமாக எனக்கு தேவை ஒரு கனி அந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அலங்காரம் பண்ணுறீங்களா, அதை நிறைய பேர் வாழ்த்துறாங்களா, பாராட்டுறாங்களா, தாராளமாக செய்யுங்க. அலங்கரித்து புகைப்பட கலைஞர் போலலாம் நிறைய பேர், அதாவது அந்த பழங்களை அலங்கரித்து அற்புதமாகலாம் படைச்சிருந்தாங்க நிறைய பேர். நான் சொன்னேன்ல, ஒரு உருவமாக அந்த மாதிரி. அந்த உருவங்கள் அப்படிங்கிறது சொல்லும் பொழுது அந்த மாற்றத்தை தான் நான் சொன்னேனே தவிர, நீங்கள் உங்களுடைய புகைப்படத்தில் அதை விதவிதமாக, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புகைப்படம் எடுப்பது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஏன்னா நிறைய பேருக்கு செல்ஃபி எடுக்க தெரியாது. நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன், செல்ஃபி அப்படிங்கிறதே எடுக்க தெரியாது. அதை எடுக்க தெரியாதுன்னு விட்டுவிடக்கூடாது. நித்தம் நித்தம் எடுக்க எடுக்க தான் அது நம்ம ஒரு நேர்த்தியான ஒரு திறமையானவனாக மாற முடியும். அப்போது நீங்கள் அந்த புகைப்படம் எடுப்பதில் கூட உங்களுடைய ஆர்வத்தை காட்டலாம். அந்த கனிகளை எப்படி வெட்டி வைத்தால் அது வந்து அழகாக இருக்கிறது, சாப்பிட தூண்டுகிறது அப்படின்னு கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் அதை அந்த ரொம்ப ஆர்வமாக செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் அப்படியே அதை குறைவாக செய்வது போல் எனக்கு தோன்றுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அலங்கரித்து பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதில் உருவங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவேளை உருவங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பிடிக்கிறது அப்படின்னா தாராளமாக அதையும் கூட செய்யலாம். நான் எனக்கு தோன்றியதை தான் சொன்னேன். ஸோ நீங்கள் அழகழகாக அலங்கரிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அது என்ன கனின்னு தெரியலங்கிறக்கா கீழே சில பல நபர்கள் எழுதுறீங்க என்ன கனி அப்படின்னு. அது தவறொன்றும் இல்லை. ஆனால் சில பேர் வந்து பெரிய பெரிய பட்டியல் போடுறீங்க. அந்த பட்டியல் வேண்டாம். அதில் என்னென்னலாம் கனிகள் இருக்கிறது அப்படின்னு அந்த பட்டியல் வந்து, ஏன்னா புகைப்படம் அப்படிங்கிறது நிறைய வரும்பொழுது அதை பார்ப்பது ரசிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் எழுத்து அப்படிங்கிறது ஒன்று வரும்பொழுது அந்த புகைப்பட வரிசை அப்படிங்கிறது தடைபடுவது போல் இருக்குது. ஸோ உடனே எதுக்கும் நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எழுதாமல் இல்லை. நான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது உங்களுக்கு நான் தான் சொல்லலை. இப்போ 100 நபர்கள் பங்கேற்று நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் நான் ஒரு நபரை சொல்லுவேன். உடனே 99 நபர்களும் எடுத்துக்கிறீங்க. நான் நீ சொல்கிறது பெரிய பட்டியல் அப்படிங்கிறது வரும்போது புகைப்படம் அப்படிங்கிறது அந்த வரிசை அப்படிங்கிறது தடைபடுகிறதுன்னு எழுதுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் நெல்லிக்காயை வந்து அப்படி சின்ன சின்ன கற்கண்டு மாதிரி வெட்டிட்டீங்க அப்படி தண்ணிக்குள்ளே போடுறதுக்கு. அப்போ நீங்கள் வெட்டி வச்சுருக்கும் போது அது எனக்கு என்னன்னு தெரியாது, என்னை போல தான் மற்றவர்களும். அப்போ அது என்னன்னு நீங்கள் குறிப்பிடலாம். நெல்லிக்கனி துண்டு செய்யப்பட்டுள்ளதுன்னு எழுதலாம், அவ்வளோதான். அதை விடுத்து அந்த இப்போ நீங்கள் ஒரு தட்டு நிறைய நீங்கள் வந்து பழங்கள் அடுக்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். இது மாதுளை, இது ஆப்பிள், இது வந்து திராட்சை, இது வந்து கொய்யா, இது வந்து அன்னாசின்னு நீங்கள் வரிசையாக எழுத வேண்டாம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிறோங்க ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் புகைப்படம் கலைஞராக மாறுவது போல் லைட்டிங் வச்சு அதை அழகுபடுத்தி எடுங்க, ஒன்றும் தவறு இல்லை. நேரம் இருந்துச்சுன்னா. நேரம் இல்லைன்னா இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே என் கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்படி போஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியும் செய்யலாம். மூன்றாவதாக, நீங்கள் வந்து அதை வந்து அலங்கரிப்பது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. நான் வந்து அதை தடையெல்லாம் சொல்ல, மீதி மற்றவர்கள் வாழ்த்துங்க. அந்த மாதிரி முயற்சிப்பவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கைதட்டல்களை கொடுங்க. அதாவது அந்த கைதட்டல்களை நீங்கள் அந்த புகைப்படத்தை அழுத்தி பிடிச்சிங்கன்னா வரும். அப்போது அந்த இடத்துல கைதட்டல் பண்ணுறது, தம்ப் பண்ணுறது, ஒரு ஹார்ட்டின் போடுறது, நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்யலாம். அதை நீங்கள் தனியாக எடுத்து டேக் பண்ணி போட்டிங்கன்னா தான் அது புகைப்பட தடையை வந்து ஏற்படுத்தும். சரி, நான் அதுக்குள்ளே வரல. அடுத்து இந்த சகோதரி கேட்டது. அப்போது இந்த 35 நாட்கள் நம்ம வந்து நித்தம் ஒரு கனி சாப்பிட்டதனுடைய விளைவு அப்படிங்கிறது உங்களுடைய உடலில் தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் கூட விடலை.
யாரெல்லாம் அந்த திட்டத்தில் பங்கேற்று பயணிக்கிறீர்களோ, யாரெல்லாம் அதை ஒரு முனைப்போடு செயல்படுத்துகிறீர்களோ, அப்போ நித்தம் ஒரு கனி அப்படிங்கிறத, அதாவது விடாப்பிடியாக எப்படி 8 நடையை எந்த நேரமானாலும் சரி, நான் வந்து 8 நடை அப்படிங்கிறது நடந்துடுவேன் அப்படின்னு நம்ம ஒரு குறிக்கோளோடு இருக்கிறோமோ, அதுபோல் இன்னைக்கு எப்படியாவது நான் இரவு நேரத்தில் 9 மணி ஆயிடுச்சு, இன்னும் நான் கனி சாப்பிடலையே அப்படின்னா கூட ஓடி போய் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாவது சாப்பிடணுங்கிற எண்ணம் வரணும். 9 மணிக்கு பெட்டுக்கு போயிடணும், அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்வது இத்தனை மணி ஆயிடுச்சு அப்படின்னாலும் நாளைக்கு கனி இல்லை அப்படின்னு இன்றைக்கே நீங்கள் வாங்கி வைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது தான் செய்ய முடியும். எப்படி தினசரி பத்திரிகை படித்தா எப்படி படிப்பு வரும்னு நம்ம படித்தோமோ, அதுபோல் தினம் ஒரு கனி திட்டத்தில் நீங்கள் நித்தம் புகைப்படம் பதிவேற்ற அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தரும். பழம் சாப்பிட்டால் பலம் தரும்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? அப்போது அந்த பலத்தை தரும். அது இப்போ தெரியாது. இப்போது நம்ம ஒரு 35 நாட்கள் செஞ்சிட்டோம். ஒரு 2 மண்டலம் கழித்தால் உங்களுடைய உடலில் எவ்வளோ பெரிய ஆரோக்கியம் அப்படிங்கிறது தெரியும். அதுலேயும் உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்துக்கிட்டே வருவீங்க. அதை ஃபுல்லாக சேகரித்து வச்சுக்கிருங்க. ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சுக்கிருங்க. நாளைக்கு எங்கேயாவது எப்போயாவது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சார் நம்ம எத்தனை கனி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது புகைப்படத்தோடு இருக்கும். ஒரு இன்னைக்கு மாங்கனி, நாளைக்கு வந்து பலா, நாளைக்கு வந்து செவ்வாழை, இப்படி விதவிதமாக நம்ம பார்க்க ஆஹா இத்தனை கனிகளை நம்ம வந்து உண்டிருக்கிறோம், இதனால் நம்மளுக்கு ஒரு உத்வேகம் பிறந்திருக்குன்னு உங்களுக்குள்ள அந்த ஆரோக்கியம் குடிபுகுவதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். நித்தம் பதிவேற்றம் செய்யலை அப்படின்னா ஆம் இல்லைன்னு பதில் சொல்லிட்டு போயிடுவோம். நித்தம் பதிவேற்றணுங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் அதில் எல்லாரையும் பயணிக்க சொன்னேன். அதில் 7 நாளைக்கு நான் வந்து வச்சுருந்தேன். 7 நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய புகைப்படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை ஒரு நாளாக மாற்றப் போகிறேன். ஒரு நாளில் அந்த கனிகள் அப்படிங்கிறது மறைந்துடும். இது ஏன்னா நிறைய பேரோட மொபைலை வந்து ஹேங் பண்ணுது அப்படிங்கிறதுனால இன்றையில இருந்து நான் என்ன இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு அதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றிலிருந்து நம்ம வந்து ஒரு நாளாக நம்ம மாற்றப் போகிறோம். இனிமேல் அது ஒரு நாளில் நீங்கள் பதிவேற்றம் செய்தது, மற்றவர்கள் பதிவேற்றம் செய்ததெல்லாம் அந்த குரூப்பில் இருந்து காலியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நித்தம் நம்ம வந்து உறுதியோடு நித்தம் நான் வந்து ஒரு கனியை உண்பேன், அதை பதிவேற்றம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். ஸோ இதுதான் அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கான விடை. அந்த சகோதரிக்கு இந்த விடை கிடைத்திருக்கும். இது சாதாரண கேள்வி தானேன்னு யாரும் எண்ண வேண்டாம். இந்த கேள்விக்கு தான் கிட்டத்தட்ட நான் 10 நிமிடம் இப்போ பதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எந்த கேள்வியாக இருந்தாலும் அது யாருக்கேனும் உதவும். நீங்கள் கேட்ட கேள்வி நிச்சயமாக நிறைய பேர் இதில் பதிவேற்றம் செய்வதனால என்ன பலன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் கிடச்சிருக்கும். ஸோ இந்த அற்புதமான கேள்வியை கேட்ட அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேளுங்கள். என்ன சந்தேகமாக இருந்தாலும், இது என்ன சாதாரண கேள்வி, இதை பற்றி தானே நித்தம் சொல்லுவாங்க, இதை பற்றி அப்படிலாம் நீங்கள் எதையுமே நினைக்காதீங்க. சாதாரண கேள்விகள் தான் மனதை அரித்து கொண்டே இருக்கும், உறுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு விடை கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து ஒரு குதிரையை போல் பறந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அது வந்து நம்மளுடைய காலில் கட்டின சங்கிலியில் கட்டின கல்லாக நம்மளை வந்து நகல விடாமல் வைத்திருக்கும். ஸோ அதனால் அந்த கேள்வியை தாராளமாக கேட்டுவிடுங்கள். அதை நீங்கள் எனக்கு அனுப்பலாம், ஃபேமிலி டீம்கிட்டையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அவர்கள் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதற்கான பதில் உங்களுக்கு அங்கே கிடைக்காது. எப்பொழுதுமே அதற்கான பதில் அப்படிங்கிறது நம்மளுடைய களத்தில் தான் கிடைக்கும். நம்ம 8 நடை நடக்கும் பொழுது தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது தான் அது நம்மளுடைய மனதில் பதியும். அதன் வாயிலாக நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ நீங்களும் நாங்களும் ஆரோக்கியமாக இருப்பதற்காகத்தான் இந்த டைகர் கிளப் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஸோ ஆரோக்கியமாக எல்லோரும் இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக கேள்விகளை கேட்கலாம். கூடுதலாக இந்த ஆடியோ அப்படிங்கிறது நிறைய சகோதரிகள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் அனுப்பி வையுங்கள். அதன் வாயிலாக நிறைய பேருக்கு அது பேருதவியாக இருக்குது. ஏன்னா நம்ம நித்தம் நான் சொன்னேன் அல்லவா, இப்போ தினசரி பேப்பர் படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, எப்படி அதை படிக்க முடியுது அப்படின்னா, வெவ்வேறு செய்தி இருக்கும். இது ஒரு செய்தி, அது ஒரு செய்தி, விளையாட்டு செய்தி, துணுக்கு செய்தி, சினிமா செய்தின்னு பல்வேறு இருக்கும்போது அந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் நம்மளுடைய இந்த நீங்கள் ஆடியோ அனுப்புறதன் வாயிலாக அந்த சுவாரஸ்யத்தை அதை அதிகப்படுத்தும். அதில் இருந்து என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல முடியும். ஸோ
ஆடியோவும் எல்லா சகோதர சகோதரிகளும் அனுப்புமாறு அன்போடு கேட்டு நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி பரிசு கிட்டும். நீங்கள் அதை நம்பி இன்றைய நாளில் காத்திருங்கள். நிச்சயமாக ஒரு வெற்றி பரிசு உங்களை தேடி வரும். இயற்கை தரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.